கள்ளழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய அந்த வைபவத்தை பார்க்குறதுக்கு நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவரும் கூட இன்று தினம் அதிகமான எண்ணிக்கையில் மதுரை மாநகரம் நோக்கி வந்திருக்காங்க. இன்று காலை 5:35 மணி அளவில் கள்ளழகர் அவர்கள் வைகை ஆற்றுல இறங்கியிருக்காங்க. இந்த வைபவத்தை பார்க்குறதுக்காக மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, மாநகராட்சி நிர்வாகம் இணைந்து நிறைய முன்னேற்பாடுகள் எல்லாமே, வசதிகள் எல்லாமே நாம் பண்ணியிருந்தோம். மக்களுக்கு எந்த விதமான நெரிசல் கூட இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துடன் 6ஆம் தேதி 26ஆம் தேதி நாட்டுகளில் அனைத்து துறை அலுவலர்களுக்கு சார்ந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு துறை கூட இந்த நிகழ்ச்சியில் செய்ய வேண்டிய ஒரு வேலையை ரொம்ப தெளிவாகவும் அவர்களுக்கு நாம் தெரிவிச்சிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்று தினம் இந்த இடத்துல பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்கட்டும், கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட காவலர்கள் தெற்கு மண்டலத்திலிருந்து மதுரை மாவட்டத்தில் வேலை செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. அனைவரும் கூட இன்று தினம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த வைபவத்தை பார்க்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கு பாதுகாப்பு பார்க்கறதுக்காக காவல்துறை நண்பர்கள் இரவு பகல் பார்க்காமல் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மருத்துவ சிகிச்சைக்காக கிட்டத்தட்ட 10 எண்ணிக்கையில் 8 எண்ணிக்கையில் அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் உடைய ஆம்புலன்சஸ்கள், 2 எண்ணிக்கையில் பேசிக் லைஃப் சப்போர்ட் உடைய ஆம்புலன்சஸ்கள் நாம் நிப்பாட்டியிருக்கோம். இது இல்லாமல் ரெட் கிராஸ் போன்ற என்ஜிஓஸ்களை கூட நம்முடைய இணைந்து, மாவட்ட நிர்வாகத்துடைய இணைந்து நம்மளுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. காலையிலிருந்து 1-2 ஆன ஒரு இஷ்யூஸ்கள் வந்தது. அவர்கள் உடனுக்குடன் நம்முடைய மருத்துவ முகாமில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உடனே அவர்களுக்கு பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 6 எண்ணிக்கையில் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்கள் நான் போட்டிருக்கோம். லைஃப் சப்போர்ட்டுக்காக ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம போட்ஸுகள்னா கூட, இன்ஃப்ளமபிள் போட்ஸுகள்னா கூட நம்ம ஆற்றுல நாம் இறங்கியிருக்கோம். இது இல்லாமல் வாலண்டியர்ஸுகளை கூட அதிகமாக எண்ணிக்கையில் நாம் பண்ணியிருக்கோம். முதல் தவணை பக்தர்களே நம்ம இந்த ஆற்று ஓரமாக வரக்கூடாது, இருக்கிற இடத்துலையே நல்லபடியாக இந்த வைபவத்தை பார்க்கணுமன்ற நோக்கத்துடன் நம்ம 6 எண்ணிக்கையில் எல்இடி ஸ்க்ரீன்ஸ்கள்லாம் இருந்தது. இந்த வாட்டி 10 எண்ணிக்கையில் எல்இடி ஸ்க்ரீன்ஸ்கள் நாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்துடன் ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்கிறது. இது மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் கிடையாது, ஒரு வேறு மாநிலத்திலிருந்து சார்ந்த ஒரு பக்தர் என்ற எண்ணிக்கையில் இந்த வைபவத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ எப்போவுமே மதுரை சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஒன்று ஜல்லிக்கட்டு, அப்புறம் நம்முடைய கள்ளழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய இந்த ஒரு வைபவம். இது பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எதுக்காக நம்ம மாமதுரையில் மக்கள்கள் எல்லாமே ஆண்டில் ஒரு முறை இந்த ஆற்றுல இறங்கக்கூடிய இந்த வைபவத்தை பார்க்குறதுக்கு எதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்றது தான் உண்மையிலேயே நான் நேரடியாக பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி இருந்தது. மாவட்ட நிர்வாகம் ஆலோசனை கூட்டம் செய்யும் போது கூட தலைமை செயலாளருடைய அறிவுரை கூட அப்படி தான் இருந்தது. இந்த வாட்டி கூடுதலான எண்ணிக்கையில் பக்தர்கள் வருவாங்கன்ற ஒரு நோக்கத்துடன் தான் நம்ம கூடுதலான ஏற்பாடுகள்னால் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து, காவல்துறையிலிருந்து நாம் பண்ணியிருந்தோம். ஸோ பக்தர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. நம்முடைய மிக முக்கியமான நோக்கமே எந்த ஒரு நம்ம நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான ஒரு விபத்து நடக்கக்கூடாதுன்றது நம்முடைய மிக முக்கியமான நோக்கமாகும். அந்த திசையில் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை நண்பர்கள் எல்லாருமே வேலை செஞ்சிட்ருக்கோம்.